என்னோட ஃபர்ஸ்ட் vlog. எங்க அம்மா வீட்டுக்கு இந்த மாதிரி வந்தனா லாக்டவுன் சீதனமா இந்த மாதிரி மாங்காலாம் தருவாங்க. அம்மாவை பார்க்க போய் நீ தூக்கிட்டு போய்ட்டாங்க. நம்ம இன்னைக்கு மாங்காய் பொரிக்க போகிறோங்க. மாங்காயில் மாம்பழம் பொரிக்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ நான் இதோட தான் எண்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ புதுசாக யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்தி இங்கேயே ஒரு மாங்காய் இருக்குங்க. சித்தி எப்படி இருக்குங்க சித்தி? சாப்பிடுங்க. சித்திரை மாதம் ஆரம்பிச்சிருச்சுன்னா வெயில் எல்லா இடத்துலையும் கொளுத்தி எடுக்குங்க. ஒரு பக்கம் வெயில் அடித்தாலும் இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் பிடிச்ச மாம்பழம் சீசன் வந்துடும். தமிழில் மாப்பழா வாழைன்னு சொல்லுவாங்க. அதில் மாம்பழம் தான் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இதனால் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அதனால் இது சீசனுக்கு தான் கிடைக்கும்னால கிடைக்கும் போது நல்லா சாப்பிட்டுக்கணும். இப்போ நம்ம இந்த மாங்காயோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்க்கலாங்க. நம்ம இந்த பெனிஃபிட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்க கேப்பில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பெரிய பெரிய மாங்காய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாங்காயில் பறிச்சுட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்மளால வீடியோ எடுக்க முடியல. கீழே இன்னொரு மரம் இருக்குது, அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, இதில் அதிக லெவலில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கனால அதிகமாக சாப்பிட்டோன்னா ஸ்கின் கேன்சர்லாம் வராதுங்க. சுகர் கூட சாப்பிடலாம். ஏன்னா இதில் கிளாஸ்மிக் இண்டெக்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சுகர் லெவலில் போய் டோஸ் பண்ணாது. அதனால் தாராளமாக சாப்பிடலாம். இந்த மாம்பழம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பழுத்திருக்கும். ஆனால் தோல் பார்த்தீங்கன்னா பச்சையாகவே தாங்க இருக்கும். நீங்கள் பறித்து வச்சாலுமே தோல் பச்சையாகவே தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா பழத்தோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் வீடியோவில். இந்த மாமரத்தை ஆரம்பிக்க விடலாம். தம்பி இப்போ என்ன கட்டிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 2 கொக்கி எடுத்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரஸ்னா காயின்னு ஒன்று இருக்குங்க. அந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப உச்சிக்கு போயிடுச்சு. உச்சியில் தான் ஒரே ஒரு காய் தான் இருக்குது. அந்த ஒரு காய்க்காக தான் இப்படி 2 குச்சி கட்டிட்டு இருக்காரு. அப்படியே பொறிச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். வீடியோ பாருங்கள். அபி இன்னும் அபி இது பேர் என்ன பி? பேஷன் ஃப்ரூட். எப்படி சாப்பிடுறது? சாப்பிடலாமா? அப்படியே அப்படி சாப்பிடலாமா? இது பச்சை பிடிக்குமா? புளிக்குதா? ரஸ்னா பழம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக புளிப்பாக இருந்தது. இப்போ நம்ம ஜூஸ்க்கு யூஸ் பண்ணுற மாம்பழம் தாங்க பொறிச்சிட்ருக்கோம். இதோட டேஸ்ட்டுக்கு வேறு எந்த மாம்பழத்தினாலும் ஈடே கொடுக்க முடியாது. இதோட ஃபோட்டோஸ்லாம் நான் சைடில் போடுறேன், அப்படியே பாருங்கள். நான் பார்க்கவே பார்த்தீங்கன்னா மாம்பழம் பொறிச்சு முடிச்சாச்சு. இதெல்லாம் கூட ஃபன் இல்லைங்க, இனிமேல் தான் ஃபன் இருக்குது. அதனால் மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். விளைஞ்சதான்டா சொல்லு. ஏண்டா பயமா இருக்கா? தம்பி நில்றா. நல்லா முட்டையிடாத விடக்கொலியா இருந்தா உனக்கு குடுறா. ஒரே நெஞ்சு சிலியா இருக்கிறது. நறுக்கு நடிச்சு சூப் வச்சு குடிக்கணுமாப்பா. ஆமா கோழி என்ன வேணா?
அடேங்கப்பா நல்லா தான் கத்துது. டேய் 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 இருடா இருடா. நீ தான் கத்துனியா? நான் கோழி இல்ல நினைச்சேன். வாய் இருந்தா தான் கோழி நிக்குது. அம்மா தெய்வமே வேகத்தை குறைக்காம போய்கிட்டு இருக்கு. குறுக்காத மணலாரி எது வந்துட கூடாது ஆண்டவா. நெருங்கிட்டாயில நெருங்கிட்டாயில. வெட்டலாம் வெட்டலாம். வாயை தவிர எல்லாத்தையும் வெட்டுகிறா 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 வெட்டுகிறா. இனிமேல என்னால ஓட முடியாதா? ரோக்கமலை வெட்டி கூறு போட்டு ஒட்டு பிள்ளையாட்ட கொண்டு கொடுக்குறா. என்ன நேரம் ஓடுறாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராதாகிருஷ்ணன். தப்பிச்சு போலாம் பார்த்தா ரவுண்டு கட்டிட்டாங்களே.